அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்கணும்னா திருமுருகாற்றுப்படை 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமில் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். திருமுருகாற்றுப்படை 1. 10 பாட்டில் முதலில் வைத்து எண்ணப்படுவது திருமுருகாற்றுப்படை. மதுரையை சேர்ந்த நக்கீரன் என்ற புலவரால் திருமுருகாற்றுப்படை இயற்றப்பட்டது. 3. கடைச்சங்க நூல்களில் ஒன்று. 4. முருகப்பெருமானை பாட்டு தலைவனாக கொண்ட நூல் திருமுருகாற்றுப்படை. 317 அடிகளை கொண்ட ஆசிரியப்பால் ஆக்கப்பட்டுள்ளது திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படுத்துதல் சொல் வழிப்படுத்துதல் என்னும் பொருள்படும். முருகாற்றுப்படுத்த உருக்கெழு நடுநாள் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையை பற்றி அகநானூறுல கூறப்பட்டுள்ளது. திருமுருகாற்றுப்படையின் வேறு பெயர் புலவராற்றுப்படை. சைவ திருமறைகளுள் 11ஆம் திருமுறையில் இணைத்து வைத்துள்ளனர். 6 பகுதிகளாக திருமுருகாற்றுப்படை பிரிக்கப்பட்டுள்ளது. அதனோட முதற் பகுதி தான் திருப்பரங்குன்றம். திருச்செந்தூர் திருச்சீலைவாயு என கூறப்படுகிறது. பழனி திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லப்படுது. திருவேரகம் அப்படின்னா சுவாமி மலை, அதை பற்றி கூறுகிறது. குன்று தோராடல் அப்படின்னா என்ன, திருத்தணியை பற்றி கூறுகிறது. 1834 சரவண பெருமலையார் முதலில் பக்தி பாசுரமாக திருமுருகாற்றுப்படையை பதிப்பித்தார். 1851 ஆறுமுக நாவலரும் பதிப்பாக கொண்டு திருமுருகாற்றுப்படையை கொண்டு வந்தார். டாக்டர் தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர் அவர்களின் 1889ஆம் ஆண்டு 10 பாட்டு பதிப்பில் முதல் இலக்கியமாக திருமுருகாற்றுப்படை இடம்பெற்றது. ஞாயிறு தோன்றுவதை காட்டிக்கொண்டு தொடங்குகிறது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை முதுவாய் இரவலனை ஆற்றுப்படுத்துகிறது. ஆழியன் தானே முதுவாய் இரவலன் அப்படின்னு கூறப்படுகிறது. புலவராற்றுப்படை என்றும் இன்னொரு பெயர் திருமுருகாற்றுப்படைக்கு உள்ளது. இந்த வீடியோவில் நம்ம திருமுருகாற்றுப்படை அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறது, யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல தகவலை நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.